மீன்களோட ஆசனவாய் பகுதி வழியாக இன்ஜெக்ஷன் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெஷ் மீன் காட்டுறதற்காகவே ஒரு தூண்டிலோட அந்த இது மாதிரி பழைய தூண்டிலாம் அப்படியே மூக்கு வாயில போட்டு ஈ மேய்க்கல அப்படின்னா நம்ம நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சர்க்கரை சேர்க்கிறாங்க. ரேட்ல எல்லா பொருளும் விற்கிறாங்க. போய் திடீர்னு போய் ஃபுட் எஃப்எஸ்எஸ்ஐ ஆபீசர்ஸ் போய் பாக்குறாங்க. செஸ்ட்லயோ அல்லது கண்ணுலயோ காதுலயோ வாயிலையோ மூக்குலயோ கேன்சர் ஆகோ இல்லை ஏதோ ஒரு வகையில இந்த பிரச்சனையை தூண்டிடும். பேக்டு ஃபுட்ல அதே மாதிரி தான் ஜூசஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு எடுத்துக்கவே கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் ஜூசஸ். நீ கிரியேட் பண்ற ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் இனிப்பு சார்ந்த சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் மேல ஓஆர்எஸ் லேபிள் விற்க ஆரம்பிச்சு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் கல்வியாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் டேவிட். உணவே மருந்து, மருந்தே உணவு, இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கான மீனிங் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா வேற ஒரு மருந்து தேவையில்லை அப்படின்னு. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் முறையான உணவுகள் இல்லைனோ அதில் கலப்படங்கள் நிறைய இருக்கு. இதனால தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு யூடியூபரோ இல்லை அந்த ஒரு மீன் விற்பனையாளரோ யாருன்னு தெரியல சார், அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு கன்னியாகுமரியிலேருந்து. இது மாதிரி மீன்கள் கலப்படம் இருக்கு, 80% மீன்கள் கலப்படம் தான் இப்போ போயிட்டு இருக்கு, இது சாப்பிட்றதுனால பல வியாதிகள் வரும்னு போட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சமூக செயற்பாட்டா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி உணவுல விஷம் இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் நேரடியா ஒரு இடத்துல இங்க தாக்குறதுக்கும் நீ என் காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணா பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அந்த வீடியோ யூடியூபர் சொல்லும் போதே 2-3 விஷயத்த அவர் குறிப்பிட்டிருந்தாரு. என்ன சொல்றாருன்னா, மீன்களோட ஆசனவாய் பகுதி வழியாக இன்ஜெக்ஷன் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃப்ரெஷ் மீன் காட்டுறதற்காகவே ஒரு தூண்டிலோட அந்த இது மாதிரி பழைய தூண்டிலாம் அப்படியே மூக்கு வாயில போட்டு அப்படி பிடிச்சி எடுத்து வந்த மாதிரி காட்டுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய துரோகத்தை சம்பாதிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பண்ண போறேன்னு தெரியும், அட்லீஸ்ட் மக்களோட நல்லது தான் எனக்கு முக்கியமா படுது, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா ஒவ்வொரு அதிகாரிகள்கிட்டயும் மண்ணெண்ணெயை கொடுத்து எரிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்கும் போதே நமக்கு புரிஞ்சிக்க முடியுது எந்த அளவுக்கு இதுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு. உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகமும் சமூகமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மீன் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மீன்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு அப்படின்னா அதற்குன்னு ஒரு டைம் இருக்கு. அப்ப உசுரோட இருக்கக்கூடிய பொருள் இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூக்குள்ள நீங்க ஷிஃப்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை ஐஸ் கட்டியில வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அது எப்படி எல்லாம் பண்ணணும்னு பண்ணி அதை திருப்பி வச்சு அதெல்லாம் பண்றோம். இதுல வேற என்னன்னா, இன்னைக்கு ஈ மேய்க்கல அப்படின்னா நம்ம நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சர்க்கரை சேர்க்கிறாங்க. சர்க்கரை கரைசல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து அவ்வளோ விஷயங்களை பண்ணும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்னைக்கு எதுவும் பண்ணாது. இப்போ நீங்க 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வயிற்று வலி வருது, பெரிய ப்ராப்ளம் ஆகுது, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறீங்க. நீங்க ஏதோ சரியான சாப்பாடு சாப்பிடல, நான் இல்லையே டாக்டர், நான் தான் ஒரு டெய்லியும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன், வெளிலலாம் சாப்பிட்றது இல்லை, எப்பயாவது ஒரு தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது எப்படி உங்களுக்கு தெரியும்? 2 மாசத்துக்கு ஒரு மீன் சாப்பிட்டுருப்பீங்க, 2 மாசத்துக்கு ஒரு சிக்கன் சாப்பிட்டுருப்பீங்க, 2 மாசத்துக்கு ஒரு மட்டன் சாப்பிட்டுருப்பீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டுருப்பீங்க. எதுவாக இருந்ததுன்னா மீனுன்னு பேச வேண்டாம், உணவு சார்ந்த ஒரு அசைவமாக இருக்கட்டும், சைவ பொருளையும் பேசுவோம். ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா அதுல நீங்க என்ன எவ்வளவு அளவுக்கு விஷத்தை சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியாத போது 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரிதான் சைவத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்கானிக் நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆர்கானிக்ன்ற பேர்லயே அது ஆர்கானிக் இல்லாத ஐட்டங்களும் நிறைய உள்ள வந்துட்டு தான் இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் பாக்குறோம். எல்லாமே இன்னைக்கு ரசாயனங்களை பயன்படுத்தக்கூடிய கெமிக்கலான விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம இதுவா இருக்குன்றது தெரியும். அப்ப இது ஒவ்வொன்றும் பண்ண 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 உடம்புக்கு கெடுதல்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அந்த கெடுதல்கள் என்னைக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் மொத்தமா வைக்கும். இந்த கொரோனா தெரியும் இல்லையா, இந்த COVID-19 வந்தா செத்துருவாங்களா? இல்ல, COVID-19 சாகவே மாட்டாங்க. கொரோனா ஒரு மனுஷன் சாவடிக்கவே அடிக்காது, யாரையுமே அடிக்காது. ஏன்னா கோவிடோட ஸ்டேட் கோஆர்டினேட்டரா இருந்து அவ்வளவு மக்களை கூட இருந்து பார்த்திருக்கேன். அது என்ன பண்ணணும்னா 10-15 நாளைக்கு உங்க உடம்ப விட்டு போகாது அந்த வைரஸ். அது ஒரு விஷயம் தெரியாதுதான். இப்ப எப்படி சொல்றோம்னா, அது காது வழியாகவோ மூக்கு வழியாகவோ கண் வழியாகவோ வாய் வழியாகவோ நீங்க ஏதாவது சின்ன கேப் இருந்தா அது வழியாக காற்றுல பரவி உள்ள போயிடுது, உள்ள போய் தங்குது. தங்கின உடனே அது ஒரு 15 நாளைக்கு ஒரு பெரிய அஃபெக்ட் கிரியேட் ஆகுது.
அதனால என்ன ஆகும், உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையுது, எல்லா பிரச்சனையுமே உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்க, நீங்க ஐசோலேஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கு பெரிய மருந்தே கிடையாது நீங்க இனிஷியல்ல கோவிட் வரும்போதெல்லாம். அப்ப அதற்கான ப்ராசஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. இந்த 15 நாட்களுக்குள்ள உங்க உடல்ல இருக்கக்கூடிய இதற்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகள், நீங்க சாப்பிட்ட சாப்பாடு, அன்னைக்கு இருந்த உங்களோட அலர்ஜி ப்ராப்ளம், உங்களோட இருதயத்துல இருந்த ரத்த குழாயில இருக்கக்கூடிய அடைப்புகள் சார்ந்த ப்ராப்ளம், அல்லது கை கால்லயோ உடம்புலயோ வயிற்றுலயோ அப்டமன்லயோ செஸ்ட்லயோ அல்லது கண்ணுலயோ காதுலயோ வாயிலையோ மூக்குலயோ கேன்சர் ஆகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில உனக்கு இருந்த பிரச்சனையை தூண்டி விடக்கூடிய செயல் இது. 15 நாள்ல இந்த கோவிட் போயிடும். அது தூண்டி விட்டுட்டு போனதோட எஃபெக்ட் தான் அவங்களோட உசுரை பறிக்கும். இப்படிதான் கோவிட்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ இந்த வைரஸ் அப்படின்றது, இந்த பூஞ்சைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இது இப்படிதான் வேலை பண்ணும். அது அதோட வேலையை பார்த்துட்டு போயிடும். ஆனா அதனால ஏற்பட்ட இம்பாக்ட் இருக்குல்ல, அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை காலி பண்ணிடும். இதுதான் அதோட செயல். அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சில்லாத உணவுகளை நம்மாழ்வார் ஐயா எவ்வளவோ சொல்லும் போது, அவர் சொல்லும் போது கேட்க ஆள் இல்லை. இன்னைக்கு அவரோட ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கிறோம், ஆனா நடைமுறைப்படுத்த முடியல. ஏன்னா அந்த சாத்திய வாழ்க்கையில நம்ம வாழல. இன்னைக்கு 30 ரூபாய்க்கு தக்காளி விற்கிற இடத்துல 10 ரூபாய்க்கு எப்பறம் தக்காளி வாங்கணும் தேடி போறக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சமுதாயம் எவ்வளவுதான் முன்னேறி போனாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு எதுவுமே பத்துறது. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம இல்லை. அப்ப இப்படிதான் இதோட இது பாக்குறேன். இது இயற்கையா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பேசுறோம். இப்ப காய்கறிகளோ அல்லது மீனோ அல்லது கறி வகைகளோ ஏதோ ஒன்று பேசுறோம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய வகை பேக்டு ஃபுட்னு சொல்றோம். இந்த பேக்டு ஃபுட் இன்னும் பீப்புளுக்கு அதோட அவேர்னஸ் இல்லை. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு 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 பிரெட்டே எடுத்துக்கோங்க. ஒரு பிரெட்டு நீங்க பேக்கரியில போயிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு 5 மணிக்கு போனீங்கன்னா சூடா போட்டு எடுத்துட்டு வராங்க. அது ஒரு நாள் தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து அது நீங்க ஒரு பக்கத்துல ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு ஆல்ரெடி பேக் பண்ணி கவர் போட்டு லாக் பண்ணிருப்பாங்களா, அந்த பெட் ஒரு பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா, இது இந்த 2 பெட் இருக்குல்ல, நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது ஒரே நாள்ல நாசமா போயிடும். அதுக்குள்ள நிறைய பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அது தொடர்ந்தே பார்க்க முடியாது. ஆனா பேக்டா வாங்கிட்டு வந்தீங்க, அது சூப்பரா இருக்கும். ஏன்னா அதான் ஆபத்து. சூப்பரா இருக்கிறது ஆபத்து. கெட்டு போறதா ஒரிஜினல் ஃபுட்டு. ஒரு ஆப்பிள் வாங்க போறீங்க கடையில, ஒரு பழம் வாங்க போறீங்க, அடிப்படாம அப்படியே சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கா வாங்குறீங்களா, அது கெமிக்கல். சார் எனக்கு ஒரு புரிதலுக்காக நான் கேட்குறேன் சார். இப்போ நீங்க சொன்னீங்க நீங்க பாக்குற ஒரு பொருள் அழகா இருக்கும், ஆனா அதுதான் ஆபத்து இருக்கா. இப்ப இருக்க மக்கள் அதான் எதிர்பார்க்கறேன். என்னன்னா முக்கியமா ஒரு பழம் இருக்கா, அது நல்ல பழம்பா. நான் பழத்தை கட் பண்ண கூட சொத்த இல்லாம இருக்கா, அது நல்ல பழம்பா. பாக்குறது பளபளப்பா லிப்ஸ்டிக் கலர்ல ஒரு ஆப்பிள் இருக்கா, நல்ல பழம்பா. அப்ப இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு எது ஆரோக்கியம்னு தெரியாம கண்ணுக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் பாக்குறாங்களே. அதைத்தான் நம்ம ரீசெண்டா வாட்டர் மெலன்ல கூட நீங்க இன்ஜெக்ஷன் எடுத்துறாங்க அப்படின்ற கதையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க தள்ளி இருக்க முடியும்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களால அப்படியும் நீங்க இது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது, எதுல இது பண்ணிருக்காங்கன்னு. பட் ஆனா நமக்கான ஆரோக்கியம் இருக்குன்னா நாம எந்த மாதிரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் இருக்கு. நான் இன்னும் நிறைய பேரை பாக்குறேன். ஒரு சில பேர்லாம் ஒரு நல்ல விவசாயிகளோட கனெக்டட்லயே இருப்பாங்க, டைரக்டா வாங்கிப்பாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க வேணுன்றதை வாங்கி வச்சுட்டு அதை எப்படி ஸ்டோர் பண்ணணுமோ அதை பண்றது எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. நான் அதுக்கு தான் இது எக்ஸாம்பிளா சொன்னேன். பேக்டு ஃபுட்ல இதே மாதிரி தான் ஜூசஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு எடுத்துக்கவே கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் ஜூசஸ். 10 ரூபாய்க்கு உங்களால இவ்வளவு பெரிய பாட்டில்ல ஒரு ஃப்ரூட்டின்னு ஒன்று கொடுக்க முடியுது. ஆனா அதே ஒரிஜினல் மாம்பழம் ஜூஸ் 50 ரூபாய்க்கு கம்மியா கொடுக்க முடியல. அதே அளவு தான் குவான்டிட்டி. ஏன் யோசிச்சு பார்த்தா புரியும். அந்த ஜூஸ் பாட்டில்களையும் உங்க ஆட்லாம் பார்த்துருப்பீங்க. 100% மாம்பழம் ஜூஸ் உள்ள இருக்குன்னா ஆட் இருக்கும். ஆனா அந்த ஜூஸ் பாட்டில் பின்னாடியே போட்டிருப்பாங்க. ஆனா ரொம்ப சின்னதா போட்டில மாம்பழம் கடக்கப்படவில்லை. 2% மட்டும்தான் மாம்பழத்தோட இது இருக்கும். மிச்சம் 98% மத்த எல்லா ஆடான்ஸும். ஆனா இது எல்லாமே ரொம்ப சின்னதா இருக்கும். அப்போ இந்த இடத்துல அந்த கம்பெனிகளும் கலப்படம் பண்றாங்க. இல்லைங்க, நீங்க என்னங்க இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல பேசி பழகிட்டோம். சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், தெரியாத மாதிரி அங்க முனையில நான் போட்டிருக்கான்றதை நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறோம்ல. வாங்கி கொடுக்கும்போது வந்து படிச்சீங்களா நீங்க? இல்லீங்களே. அப்புறம் பெற்றோர்களே படிக்க மாட்டாங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க கேள்வி கேட்கிறோம், நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கெடுதல் இருக்குன்னு தெரியும், தண்ணி தாங்க எடுத்தா போய் வாங்கி குடிக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா. இவ்வளவுதான விஷயம். 20 ரூபாய்க்கு 20 லிட்டர்ல வாட்டர் கேன் வாங்க முடியும். 20 ரூபாய்க்கு 1 லிட்டர்ல வாட்டர் பாட்டில் வாங்க முடியும். அதுவும் இல்லாம நீ போய் குழாயில தண்ணி அடிச்சு கிரவுண்ட்ல இருந்து வாட்டர்னு எடுத்து குடிக்க முடியும். இந்த மூணத்தை கம்பேர் பண்ணா குழாயில இருந்து கிரவுண்ட்ல இருந்து தண்ணி எடுத்து அதை சுட தண்ணியில சுட வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறது அது நல்லது, அது மட்டும் தான் குட். பட் நம்மளோட இதுவே மாறி போச்சு, எல்லாமே மாறிடுச்சு இல்லையா? இன்னைக்கு கடைசியா பாருங்க எங்க கை வச்சோம், அங்க தொட்டு இங்க தொட்டு இங்க தொட்டு மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ல, மருத்துவ துறையில இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வரைக்கும் நம்ம கை வச்சிருக்கோம். அது என்னோட கேள்வி தான் சார். இப்போ உணவுப் பொருள் கலப்படம் நடக்குது, சரி ஓகே, அது ஏதோ ஒரு லாபத்துக்கு. அது எப்படி ஓகேடுவீங்க? லாபம் இல்ல, அதுவும் தப்பு தான். எதுவுமே லாபம் இருக்க கூடாது. அதுல குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி மருத்துவத்துறையில அது வர்றது இருக்குல்ல, பெரிய டேஞ்சர். வேற எதுவும் இல்ல, ஓஆர்எஸ் கேஸ் தான்.
நீங்க எல்லா மெடிக்கல் ஷாப்ல ஓஆர்எஸ் வச்சிருப்பாங்க. ஓஆர்எஸ்னா தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நீ ரொம்ப ட்ரைனா இருக்க, உன்னால சாப்பாடு சாப்பிட முடியல, எதுவும் குடிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு, ரொம்ப மோசமான நிலைமை இருக்குன்னா ஓஆர்எஸ் வாங்கி கொடு, கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு ஓஆர்எஸ் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் ஓஆர்எஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது கவர்மெண்டோட கைட்லைன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் சார்ந்தது, அப்புறம் டெக்ஸ் அதுன்னு சொல்றக்கூடிய ஒரு 4 பொருட்கள் சொல்லுவாங்க. இது எல்லாமே கலந்து அது ஒரு 2.5 கிராம், இது ஒரு 1.25 கிராம், இது ஒரு 13 கிராம், இப்படின்னு ஒரு அளவு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 1 லிட்டர்ல இருந்தால் தான் அந்த கரைசல், இந்த கரைசல் தான் உனக்கு பயன்படுன்றது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அது எதுவுமே கிடையாது. அது எதுவுமே கிடையாது. நீ கிரியேட் பண்ற ஸ்வீட் ட்ரிங்க்ஸ், அதாவது இனிப்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய, இனிப்பு சத்துக்கள் கிடையாது, இனிப்பு சார்ந்த சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் மேல ஓஆர்எஸ் லேபிள் ஒட்டி விற்க ஆரம்பிச்சு மெடிக்கல் ஷாப்ல இருக்கு. அதுக்காக தான் ஒரு டாக்டர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவ்வளவு போராட்டங்கள் அவங்க எடுத்து அவங்க அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பாருங்க. அப்படி அழுகாத குறையாக ஒரு நன்றியை சொல்லி போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைக்கு வேணாம், அவங்க பிள்ளைக்கு வேணாம்னு சொல்லி நிறுத்திட்டு போயிடலாம். ஊர்ல இருக்கக்கூடிய எந்த பிள்ளையுமே நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால தான் அந்த ஒரு டாக்டர் பண்றாங்க. அதுதாங்க உண்மையான டாக்டர், மருத்துவத்துறைன்றது. அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் மனிதர்கள். அவங்க போட்டு அந்த இது கொண்டு வந்து இன்னைக்கு ஆர்டர் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கூட ஒரு தடை விதிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்தும் அது எடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா பேசுறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு பொருட்கள் நமக்கே தெரியாம எவ்வளவு நாள் இதுவாயிட்டு இருக்கு. நானே அதாங்க வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு அது எவ்வளவு பெரிய பயத்தை உருவாக்கி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது இப்ப ரீசெண்டா பல்லாவரம் சந்தை, நம்முடைய வெள்ளிக்கிழமையில போடுவாங்க பல்லாவரம் சந்தை சென்னையில, ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்ல எல்லா பொருட்களும் எடுத்து வைப்பாங்க. பிஸ்கெட் பாக்கெட் ஆஃபர்ல அப்படியே நீங்க வந்து வெளியில கடையில போய் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய், இங்க வாங்கினா 30 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. மாவு பாக்கெட் வந்து 25 ரூபான்னு போட்டிருக்கு. அப்படியே ஆஃப் ரேட் 50% ரேட்ல எல்லா பொருளும் விற்கிறாங்க. போய் திடீர்னு போய் ஃபுட் FSSAI ஆபீசர்ஸ் வந்து போய் பாக்குறாங்க, மேனுஃபேக்சர் டேட்டுக்கான எக்ஸ்பிரி டேட்டுங்கிறாங்க. அப்ப இது எந்த கடையோட ப்ராடக்ட், எங்க இருந்து சப்ளை வருது? அப்ப எவனோத்தவன் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க கை வச்சு தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடம் இங்க ஒவ்வொருத்தவங்களோட உசர குறைச்சு. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் சொல்லுதுங்க சார், 5ல் 1 குழந்தை வயிற்று வலியில செத்து போறான். 5ல் 1 குழந்தை, 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய ஒரு குழந்தை செத்து போதான். 20% குழந்தை சாகிறதுக்கான காரணம் வயிற்றுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சொல்லுது. எந்த குழந்தைக்கு பிறக்கும்போது வயிற்றுல பிரச்சனைகள் வருது? 100 குழந்தை பிறந்ததுன்னா அதுல 0.1 குழந்தை, அதாவது 1,00,000ல் 1 குழந்தை தான் அந்த பிரச்சனை வரும். அது இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனை இல்லை. ஆனா இங்க நீ வந்து 10 குழந்தை பிறந்தா அதுல வந்து 2 குழந்தையோ 3 குழந்தையுமே இறந்து போகுது அப்படின்னா அது ரொம்ப மிகப்பெரியமான டேஞ்சர். அதுக்கு காரணம் இந்த மாதிரி வந்து ஓஆர்எஸ் மாதிரி தேவையில்லாத பேக்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் பண்றதுதான். அதுல இருந்து நம்ம வெளியில வரலன்னா எவன் விற்கிறவன் வேணாலும் விற்கட்டுங்க, எவன் வேணாலும் விற்கட்டும். என்கிட்ட கூட கேட்பாங்க, என்ன சார் நீங்க வந்து ஆல்கஹால் பண்ணக்கூடாதுன்றீங்க, சிகரெட் அடிக்கூடாதுன்றீங்க, ட்ரக்ல இருக்கக்கூடாதுன்றீங்க, கவர்மெண்டே விற்கிறது, அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க, வாங்கி சாப்பிடுறீங்க. கேள்வி அரசு என்ன பண்ணணும் இந்த இடத்துல? யார் என்ன வேணா இருந்துட்டு போட்டோங்க. நான் ஒரே வார்த்தை கேட்கிறேன், யார் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். நீங்க வந்து இன்னைக்கு டேவிட் வந்து இந்த ஸ்டூடியோல முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணுன்றாரு. சரியா, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்கிறேன். வெளில போகணுன்றாரு, ரோட கிராஸ் பண்ணணும். அரசாங்கம் ரோடு போட்டு கொடுத்துச்சு, அரசாங்கம் ரூல்ஸ் செட் பண்ணிடுச்சு, சிக்னல் போட்டு கொடுத்துருச்சு, பைக்ல ஹெல்மெட் போட்டு வரணும்னு சொல்லி, கார்ல சீட் பெல்ட் போட்டு வரணும்னு சொல்லி, ஸ்பீட் லிமிட் தான் வைக்கணும்ன்றது எல்லாம் அரசாங்கம் சொல்லிடுச்சு. இப்ப ரோட வந்து டேவிட் கிராஸ் பண்ணணும், எல்லாம் அரசாங்கம் சொல்லிடுச்சு, நீ பார்த்து வான்னு சொல்லி எவ்வளவு வண்டி வந்தாலும் டேவிட் ரோடு ஓடி போவார? நீங்க சொல்றது சரிதானா? ஆனா அதே பதில் சொல்லி முடிச்சிருவோம். ஓடி போவீங்களா, போக மாட்டீங்களா? இல்ல எப்ப வண்டி வரலன்னு பார்த்தா, அல்லது வண்டி வருதுன்னா ஒரு சைனம் சிக்னல் சொல்லி, இல்லைன்னா உங்களுக்குன்னு கிராஸ் பண்றதுக்கு எந்த வழி இருக்கோ அதை பயன்படுத்தி போவீங்களா, மாட்டீங்களா? அப்படிதான் பயன்படுத்தி போகணும். அதுதான் தேவை. சோ இங்க அரசாங்கம்ன்றது தனிப்பட்ட முறையில பிரிச்சு பார்க்காம எல்லாம் சேர்ந்ததுதான் அரசு. அந்த அரசுல நமக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு. அப்ப இங்க விற்கக்கூடிய ஒரு இடத்துல ஓஆர்எஸ் ஆக இருந்தாலும் சரி, சிகரெட் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, சரக்கு பாட்டிலாக இருந்தாலும் சரி, நீ போய் வாங்கலாம் அவங்க விற்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ நீங்க சொன்னீங்க சிக்னல் போட்டு கொடுத்துருக்காங்க, ரோட்டு போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்க வேகமா ஓடுவீங்களா? உங்களுக்காக இருக்க இடத்துல போகணும் அப்படின்னீங்க. இங்க சிக்னல் ஏரியல என்ன மாதிரி நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன், ஆனா ஆப்போசிட்ல வர வண்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா அப்ப யார் தப்பு? இதே மாதிரிதான் உணவு கலப்படத்தும் நடக்குது. ஒவ்வொரு முதலாளியும் ஒவ்வொரு கம்பெனி, சில கம்பெனிகள், சில முதலாளிகள் உணவு கலப்படம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்காக ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கணும் கேட்டா இருக்கணும், ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கணுமான்னு கேட்டா முடியாதுங்க சார். அப்போ அரசும் இரும்பு கரம் கொண்டு அது பிடிக்க வேண்டாமா? அதுதான் நானும் சொல்றேன்ப்பா. நீங்க சொன்ன அதுலயே தான் பாருங்க, இந்த இடத்துலயும் சமுதாய பங்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் இதே மாதிரிதான் கடந்து போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்காதுல்ல. யோசிச்சு பார்க்க வேண்டியதுதான். அவங்கள மாதிரி எத்தனை பேர் குரல் கொடுக்குறோம்? அவங்கள மாதிரி எத்தனை பேர் தனக்கு ஏற்படுற அநீதியை வெளியில பேசிட்டு இருக்கோம்? எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்குப்பா.
நான் என்ன, நீங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க கை தட்டிட்டு போக சொல்ல, சுத்தி பிரச்சனை தான் இருக்கு. அந்த பிரச்சனைல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் நிப்பாங்க. ஆனா அத சுயநலமாக மத்தவன் கழுத்து மேல காலை வச்சு தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவனையும் முடிஞ்சா காப்பாத்தி கூட்டு போகணும்னு நினைக்கிறது தான் தப்பிக்கணும். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். எங்க எப்படி நீங்க சுத்தி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் பிரச்சனை இல்லைன்னா, உண்மையான உணவுனா என்னன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் பிறந்ததுல இருந்து என்னன்றதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோமா? நம்ம உனியும் 500 வருஷம் தாண்டி போன டெக்னாலஜி வாழ்க்கையில வாழல. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட அப்பா அம்மா நல்ல வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கையில இந்த 50 வருஷமா தான் நம்ம சரியா வாழல. கரெக்டா நான் சொல்றது? அப்ப அதை மாத்திக்கணும்னா அது எப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ உணவு முறைகள், நேரத்திற்கு சாப்பிடுவது. நீங்க இந்த வயிறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார், இந்த வயிறு நீங்க ஒரு 7:30 மணிக்கு சின்ன வயசுல நீங்க சாப்பிட்டு பழகிருப்பீங்க. மதியானம் 1 மணிக்கு ஸ்கூல்ல லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு பழகிருப்பீங்க. பழகிடும்ல, ஏன்னா அந்த லஞ்ச் டைம் பெல் வெடிக்கிறது, இந்த டைம்ல சாப்பிட்டு பழகிருப்பீங்க. அப்ப இங்க என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டைம்ல உணவு வரும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க அது ஸ்கூல்ல முடிச்சுட்டு வந்தோடனே நீங்க உங்க லைஃப் ஸ்டைல மாத்துறீங்க, வேற டைம்ல சாப்பிடுறீங்கன்னு வச்சுப்போமே. அப்ப அது என்ன பண்ணும், நீங்க சாப்பாடு சாப்பிடுவீங்க, அந்த சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும். அது சாப்பாடு வராது. வரலன்னா அது என்ன பண்ணும், மொத்தமா வயிற்றுல இருக்கிற இடத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும், அரிக்க ஆரம்பிக்கும். அப்போ வயிற்றுல ப்ராப்ளம் வருமா வராதா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க சாப்பிட்ற உணவுகள்ல மட்டும் இல்லை, உங்களுடைய நடைமுறைகள்ல கூட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை. இதுவே எனக்கு எப்படி தெரியும்னா, என் ஒய்ஃபை கூட்டிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போய் ENT டாக்டர் போய் மீட் பண்ண போகும்போது அவர் ஒரு 2 நிமிஷம் பேசலாம், அவர் அழகா பேச, ஒரு 65 வயசு டாக்டர் தான், அவ்வளவு அழகா சொல்லப்போ சொல்றாரு, இதெல்லாம் இப்பதான் டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இது இப்ப நீங்க வந்திருக்க தொண்டைக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன், ஆனா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்குன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது இருக்குல்ல, அதை கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னா சொல்றதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். அது சொசைட்டி மாறினாலே இது கூட தவறுகள் மாறும் நீங்க சொல்ல வரீங்க. சொசைட்டிக்குள்ளதான் கவர்மெண்ட்டும் இருக்குன்னு சொல்றேன். சொசைட்டில நீங்களும் நானும் மாறுற மாதிரி கவர்மெண்ட்டும் மாறிதான் ஆகணும்னு சொல்றேன். எல்லாருமே மாறணும், எல்லாருமே எல்லார் மேலேயும் அக்கறை கொண்ட மனிதர்களாக மாறணும், சுயநலவாதியாக இல்லாம. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ. Meriba Paneer Soda. I trust Meriba.